சின்ன திரையில, அதாவது விஜய் தொலைக்காட்சியில "சின்ன மருமகள்" அப்படின்ற ஒரு சீரியல் மூலியமா, இப்போ மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமான ஒரு நடிகை ஸ்வேதா அவர்கள். ஸோ, இவங்களுடைய பர்சனல் விஷயம் அப்படின்னு வந்து பார்க்கக்குள்ள, ஒரு ஆதி அப்படின்ற ஒரு நபர வந்து நாங்க ஸ்வேதாவும், ஆதியும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனா, இப்போ ஸ்வேதா வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு விலகி போறாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்தாரு. இப்போ ஒரு சின்ன அறிக்கை மாரி வந்து விட்டிருக்காரு. அதில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகை ஸ்வேதாவின் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களில் நான் அளித்த பேட்டியில், நான் தான் அவர்களின் கணவர் என்பதையும் தெரிவிச்சிருந்தேன். அவருடைய பெயர் ஆதி அப்படின்னு வந்து சொல்லி அவருக்கு வந்து இன்ட்ரோ குடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதா அவர்கள் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில என்னை அவருக்கு தெரியாது என்று கூறியது பொய் என்று பல குற்றச்சாட்டுகளுடன் பதிவு வெளியிட்டிருந்தார்கள். ஒருவர் தெரியவில்லை என்றால் எப்படி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடியும்? ஆனால் எனக்கு அவர்களிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸிலும் என்னை பற்றி பல குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. இத்தனை நாட்களாக நான் அமைதியாக இருந்ததுக்கு, அ அவர்கள் என் மனைவி அப்படின்றதாலும், ஒரு பெண்ணை பொது இடத்தில் அவமதிக்கக் கூடாது அப்படின்ற ஒரு மரியாதையாலயும் தான். அது மட்டும் இல்ல, அவங்க உண்மைய புரிஞ்சுகிட்டு திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடனும் நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா, இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள்ல தவறு என்கிட்டயே வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைத்து பல நாட்கள் நான் வந்து அமைதியாக தான் இருந்தேன். ஆனா, சமீப காலத்துல சில உண்மைகள் எனக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய செயல்களால இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் வழங்கிய ஆதாரங்களை பார்த்தபோது எனக்கு ரொம்பவே மனவேதனை ஏற்பட்டிருக்கு. அவள மதித்ததாலேயே என்னிடம் இருந்த சில முக்கிய ஆதாரங்கள வெளியிடாமல் வச்சிருந்தேன். அ அந்த விஷயங்கள் இன்னும் முழுமையாக வெளியில நான் கூற விரும்பல, விருப்பமும் இல்ல. என்ன பற்றி தவறான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கு. இதனால என்னுடைய தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நான் கடுமையான ஒரு மன அழுத்தத்திற்கும் நான் வந்து உள்ளாகியிருக்கேன். இந்த அறிக்கையின் முக்கிய நோக்கமே என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை அப்படின்னு வந்து தெளிவுபடுத்துவதற்கு தான். விவாகரத்து தொடர்பாக நான் கொடுமை செய்தேன் அப்படின்ற மாரி கூறி அளிக்கப்பட்ட புகார்கள் உண்மைக்கு புறம்பானவை அப்படின்றதால, விரைவிலேயே நான் அத சட்ட ரீதியா நிரூபிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி, என்ன சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாரி ஆதி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஸோ, இதன் மூலியமா ஆதிக்கு வந்து நெறைய சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸ்வேதாவ எல்லாருமே வந்து கொஞ்சம் திட்டிக்கிட்டும் இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.